நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே திருவண்ணாமலையில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, இந்த ஆதன் டிவி அப்படின்ற அவருடைய அம்மா நினைவு அஞ்சலிக்கு வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரப்போ பேசுகிறாரு, திருவண்ணாமலைன்றது என்ன, இது தனி தீவா, இது என்ன தெலுங்கானாவா, இது என்ன ஆந்திராவா, எங்கே பார்த்தாலும் தெலுங்கில் போர்டு எழுதியிருக்கு, என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாரு இந்த அதிபர்கிட்ட நான் கேட்குறேன், ஐயா இங்கே கடை வச்சிருக்க 99% மக்கள் யார், தமிழர்கள். வியாபாரம் நல்லா ஓடணும்னா வெளி மாநிலத்திலேருந்து வரவனுக்கு ஈஸியாக புரியணும். அப்பா இங்கே சாப்பாடு இருக்குப்பா, தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாத்துலேயும் தான் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ தெலுங்குலேருந்து ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய மக்கள் அதிகமாக கோயிலுக்கு வரனால அந்த தெலுங்கில் பெயர் பலகை குறிப்பிட்ட விஷயங்கள் புரியணுன்றதுக்காக வச்சுருக்காங்க. உடனே இது ஆந்திராவாக மாறுது. பார்த்தீர்களா தமிழர்களே, தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் பயங்கரமாக அதிகமாயிருச்சு, இனி நம்ம வாழ்கிறதா இல்லை நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்களா, என்ன நாடகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக தெலுங்கு மக்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக வச்சிருக்க பெயர் பலகையை வச்சு இவ்வளோ பெரிய வன்மமா? நாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட இணைஞ்சு இந்த நாம் தமிழர் கட்சியை மக்களோடு சேர்ந்து விரட்டி அடிப்போம் வரக்கூடிய தேர்தலில். நீ இந்த பேச்சை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சீமான் அவரோட கட்சியை சேர்ந்த ஆமை குஞ்சுகளுக்கு சரியான பாடம் கற்பிப்போம். இதோட விட்டுருங்க, அது உங்களுடைய நலனுக்காக ஹோட்டல் உரிமையாளர்கள் அவங்க விருப்பத்துக்காக வச்ச பெயர் பலகை, இதனால் வியாபாரம் கூடும், இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை பெருசாக்கி பூதாகரமாக்காதீங்க. இது போல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க 5ஆம் தமிழ் சங்கம் நிறைய யூடியூப் சேனல்கள் இந்த வேலையை செய்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை இந்த தருணத்தில் பதிவு பண்ணுறோம். தமிழக மக்கள் இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒரு இனத்துக்கு எதிரான, ஒரு நல்ல உழைத்து வாழக்கூடிய சமுதாயத்துக்கு எதிராக இந்த தொடுக்கப்பட்டுள்ள போருக்கு நிச்சயமான பதிலடி மக்கள் ஓட்டுல உங்களுக்கு நிச்சயமாக காட்டுவாங்க. இந்த எலெக்ஷனோட நீ 8% 2% நீ குறைவ. குறிப்பாக பாமக அன்புமணி மன்னிப்பு கேட்டு இந்த வார்த்தையை திரும்ப பெறலைன்னா உங்களுக்கும் வாக்கு விஷயத்தில் மாபெரும் அடியே இந்த சமுதாயம் கொடுக்கும் அப்படின்ற தருணத்தில் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.